ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் ஃபால் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட மூவி ரிவ்யூ அண்ட் ட்ரெய்லர்ஸ் தான். ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே டைனிங் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு எழுதின புக்கை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி. அண்ட் தென் இது வந்து ஒரு செமையான ஒரு மூவிங்க. யாரும் இந்த மூவியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து நம்ம படத்தோட ஹீரோவோட அப்பா. இவர் தான் வந்து ஒரு ஸ்கூபா டைவிங் இருப்பார். அதாவது ஆழ்கடலில் உள்ளே இறங்கி உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்பார். சின்ன பிள்ளையில் அப்படியே வளர்ந்துட்டு இருப்பார். பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைவிங் பண்ணுறது ரொம்ப பயப்படுவாப்பில். ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு நாள் டைவ் பண்ண போனால் அப்பாவை காணும்னு சொல்லிட்டு இவரும் அவரோட டைவ் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு உள்ளே வந்துடுவார். அப்படி தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு திமிங்கலம் வரும். ஸோ அந்த திமிங்கலத்தை தேடி போய்கிட்டு இருக்கும்போது திமிங்கலம் அவர் சுற்று போட்டோம். ஸோ அதுலேருந்து தப்பிச்சாரா அப்படின்றத மீதி படத்தோட கதை. இது வந்து ஆழ்கடலில் இருக்கிற திமிங்கலம் மற்றும் உயிரினங்களை பேஸ் பண்ண படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற கதை வந்து ஏற்கனவே புக்கை தழுவி எடுத்தாலும் அதை இல்லாமல் கொஞ்சம் மாறுதலாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாங்க. ஸோ திமிங்கலத்தோட வாழ்க்கை, அதோட பிரச்சனை என்னெல்லாம் செய்யுது, ஒரு திமிங்கலம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றதுக்கு ரொம்ப அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து நம்ம ஒரு சவுண்ட் பேஸோடு இது பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆழ்கடலில் இருக்கிறனால கொஞ்சம் டார்க்னஸாகவே இருக்கிறனால கொஞ்சம் அது வந்து நம்ம கலராக இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அவர் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.